ஏதோ ஒரு இயற்கை இடரே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு முன்னமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஞானியர்கள் வந்து நம்மளுக்கு அருட்காப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதாங்க தர்மத்துடைய வல்லமை. அதனால தாங்க ஐயா முழுக்க முழுக்க தர்மத்தை செய்யறதன் மூலமா மட்டும்தான் நம்மளுக்கு புண்ணிய பலன் கிடைக்கும். புண்ணிய பலன் கிடைத்தால் மட்டும்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுமே எளிதாக தீர்க்கப்படக்கூடும். அது மட்டும் இல்லாம நம்ம ஏதோ ஒரு இடர்லையோ ஏதோ ஒரு கஷ்டத்துல நம்ம வந்து போய் மாட்ட போறோம்னா அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் முன்னர் வந்து நிற்குமே அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தர்மத்தை செய்யணுன்றதுக்காக செய்யக்கூடாதுங்க. மனமுவந்து நம்ம ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் அதை மனமுவந்து நம்ம செய்யும் பொழுது அந்த புண்ணிய பலன் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரொம்ப கவலைப்படுற நேரத்தில் கண்டிப்பாக வந்து உதவுங்க. அதே போல் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஐயா வந்து பெண்களுக்காக இந்த வாட்டி நிறைய சுவடிகள் வந்து